திருநெல்வேலி மீனாட்சிபுரம் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி சிறப்புரை ஆற்றினார். தமிழக மக்களின் ஒரே தலைவி அம்மா அவர்களின் திசை நோக்கி வழங்கி மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் மாநகராட்சி குழந்தைகள் மீது அளவற்ற பாசமும் அன்பும் வைத்துள்ளார்கள். அம்மா அவர்களின் எண்ணற்ற திட்டங்களில் எதிர்கால இந்தியா மாணவர்கள் கையில் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பயன்பெறும் விதமாக அவர்கள் வாழ்வில் வளரவும் உயரவும் அம்மா எண்ணற்ற திட்டங்களை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கின்றார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எதிர்கால இந்தியா மாநகராட்சி பள்ளியின் குழந்தைகள் கையிலும் உண்டு என்பதை கருத்தில் கொண்டு அம்மா அவர்கள் உங்களுக்கு விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா நோட்டு புத்தகம், விலையில்லா சீருடை, புத்தக பை, ஜாமெட்ரி பாக்ஸ், அட்லஸ், இன்னும் பல வகையான திட்டங்களை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கின்றார். பொது தேர்வில் தனியார் பள்ளிகளை விட மாநகராட்சி பள்ளிகளை சார்ந்த மாணவிகளையே அதிக அளவு தேர்ச்சி விழுக்காடு பெற்றுள்ளீர்கள். இதற்கு காரணம் உங்களுடைய ஆசிரியர்களின் அதிக அளவு உங்கள் மீது அக்கறை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் மட்டுமே. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திட்டங்கள் ஒவ்வொன்றும் உங்களை முன்னேற்ற வேண்டும். தமிழகம் முன்னேற்ற மாநிலமாக மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழகம் முதன்மையான மாநிலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் இரவு பகல் பாராது அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தில் வர வேண்டும், மிகப்பெரிய அங்கத்தை நீங்கள் வகிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடு அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கல்வி வளர்ச்சிக்கென வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மாணவ செல்வங்களே, இதே பள்ளியில் படித்த நான் மேயராகி இன்று உங்கள் முன்னால் நிற்கிறேன். இதற்கு காரணம் உங்களோட லதா மிஸ் தான் எனக்கும் கிளாஸ் மிஸ். காமர்ஸ் எடுக்கிறாங்களே லதா மிஸ், அவங்க தான் என்னோட கிளாஸ் மிஸ். அவங்களுடைய அறிவுரைகள், அவர்கள் அடித்தளமிட்ட அந்த அறிவுரைகள், நீங்கள் முதலில் மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்களை மதித்து நடந்தால் நீங்கள் மிகப்பெரிய இடத்திற்கு வருவீர்கள் என்பதில் துளி அளவு ஐயம் வேண்டாம். மாணவிகளுடைய ஒரே நோக்கம் படிப்பது மட்டுமே இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தமிழக அரசு செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக கல்வி உதவித்தொகை அம்மா அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், பெண்களுக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் 12 மாநகராட்சிகளில் 7 மாநகராட்சிகளில் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஏழை எளிய பெண்களான எங்களை மாநகராட்சி மேயராக்கி அழகு பார்த்து உங்களிடத்தில் இந்த கருத்துக்களை எடுத்து கூறும் விதமாக, உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் விதமாக அம்மா அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கைக்கு பணம் தேவை, பணம் மட்டுமே தேவையில்லை, உழைப்பு போதும் என்ற அப்துல் கலாமின் வரிகளுக்கு ஏற்ப நீங்கள் அழகானவற்றை கனவு கண்டால் அது உங்கள் வாழ்க்கையை சிதைத்துவிடும். நீங்கள் கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும். மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல, மூச்சு இருக்கும் வரை முயற்சி செய்பவனே மனிதன் என்று கூறுகிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்கள் எதை எடுத்தாலும் முயற்சி செய்து பார்க்க வேண்டும். அப்துல் கலாம் அவர்களின் அழகான வரிகளுக்கு ஏற்ப நீங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பொழுது கனவு மட்டும் காண்பக்கூடாது, கனவு காண்பதற்கு ஏற்றவாறு நீங்கள் உழைக்க வேண்டும். மாணவ செல்வங்களே, உங்களுடைய அடித்தளமிட்டு தமிழகத்தை முன்னேற்ற மாநிலமாக ஆக்கி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எண்ணற்ற திட்டங்களை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கின்றார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உங்களுடைய கவனம் படிப்பில் இருக்க வேண்டுமே தவிர டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. உங்களுக்கு அழகான ஆசிரியர்கள் உள்ளார், உங்களுக்கு அழகான ஆசிரியர் பெருமக்கள் உள்ளனர். அம்மா தருகின்ற ஒவ்வொரு திட்டங்களும் கல்வி வளர்ச்சியை நோக்கியே இருக்கின்றன. தொலைநோக்கு திட்டமான 2023 தமிழ்நாடு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டுமே. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இது போன்ற திட்டங்கள் கிடையாது. அகிலேஷ் யாதவ் என்று ஒரு முதல்வர் உள்ளார். அம்மாவை பார்த்து ஒரு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு தடவை தான் கொடுக்க முடிந்தது, அதுக்கு அடுத்த தடவை அவரால் கொடுக்க முடியல. ஏன் தெரியுமா? அம்மா அவர்கள் பாசத்தோடும் பரிவோடும் தாய் உள்ளத்தோடும் ஒரு திட்டத்தை நன்கு ஆராய்ந்து அலசி அதற்கு பின்னரே அந்த திட்டத்தை செயல்படுத்துவார். புரட்சி தலைவியின் திட்டங்கள் ஒவ்வொன்றும் முத்து முத்தானவை. எந்த மாநிலத்திலும், இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இந்த வகையான திட்டங்கள் கிடையாது. உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் இதை எடுத்துச் சொல்லுங்கள். மாணவர்களை
வளப்படுத்த வேண்டும், அவருடைய வாழ்வாதாரத்தை உயர வேண்டும், அவர்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய பங்களிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் செயல்படுகின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடத்தில் சொல்ல வேண்டும். ஆசிரியரை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த அழகான வாய்ப்பை நல்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் நன்றாக படித்து பெரிய பொறுப்புகளில் வர வேண்டும். இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு நீங்கள் தவம் செய்திருக்க வேண்டும். ஏனால் இந்த பள்ளியில் படித்தவர்கள் அனைவரும் பெரிய பொறுப்புகளில் அங்கம் வகிக்கின்றனர். இது உங்கள் ஆசிரியரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பள்ளியில் படித்த நானும் இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கின்றேன் என்றால் அம்மா அவர்கள் எனக்கு அள்ளித்தந்த ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்களும் படித்து மிகப்பெரிய பொறுப்புகளில் வர வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.